அதான் நான் அன்னைக்கு சொன்னேன், ரொம்ப டீசெண்டாக சொன்னேன். அற்பர்களுக்கு வாழ்வு வந்து அடுத்த ராத்திரியில் குடை பிடிக்கிற மாதிரி அவர்கள் பேசுவது அந்த அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆனந்த தவிர அந்த அடுத்தது எந்திரிச்சு எந்திரிச்சு பேசுகிறாங்களே மற்ற யாருமே தாவே கேட்குறாங்க கிடையாது. ஆதவ அர்ஜுனா யாருன்னு உலகத்துக்கே தெரியும். அவர் திமுகவில் 21 எலெக்ஷன் அப்பெல்லாம் சபரீசனுக்கு பின்னாடி போட்டு தூக்கிட்டு போயிட்டு இருப்பார். நான் பார்த்துருக்கேன் இதிலெல்லாம். அதான் அவர் கூட இருந்தார். அவங்கள்ட்ட அவருக்கு என்ன பெரிய இதெல்லாம் கொள்கை முரண்பாடில் அவருக்கு எதோ எம்பி சீட் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஓடிட்டார் விசிகேவுக்கு. இப்போ அங்கே போய் பெரிய விஜயோடைய தீவிர ஆதரவாளராக, இப்போ நம்ம விஜய் சரவணன் வந்து ஆதரவாளராக இருந்தால் அது வேறு. ஏன்னா அவர்லாம் 30 வருஷம் ரசிகர். நம்ம தஞ்சாவூர் விஜய் அதே மாதிரி நிர்மல்குமார் தெரியும், பல கட்சி பல்றாம. எனக்கு தெரிஞ்சு 2016 பாஜகவில் இருந்துட்டு அப்போ எங்களுக்கு வந்து என்னன்னா இப்போ ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நிற்கிறப்ப எனக்கு ஐடி விங்கில் எங்கள் டீமோட உட்காந்து தேர்தல் பணியாற்றியவர் ராஜ் சத்யனோட. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அதை தெரிஞ்சு தான் அவங்க கட்சி விட்டு எடுத்திருக்காங்க. அங்கேருந்து ஏடிமிக்கு வந்தார். இப்போ ஏடிமிக்கிலேருந்து போய் தாவைக்கால போட்டு எடப்பாடி தலைமையில் கீழே இருந்துட்டு அவரை பார்த்து அவர் பேசுறது கொஞ்சம் கூட அவர்களுக்கு மரியாதை உணர்வோ, இன்றைக்கு அவர் ஏதோ மந்திரி ஆகிட்டோம் எப்படியோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் லாட்ரி விழுந்த மாதிரி வந்திருக்க அவர் பேசுவது, அவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பேசுவது, அந்த ஆதவ அர்ஜுனா பேசுவதெல்லாம் உண்மையாகவே வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் படித்தவர்கள், நீண்ட அனுபவம் உள்ள பத்திரிகையாளர்கள், உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய நடவடிக்கைகள், அந்த ஆச்சரியக்குறிகள் நடவடிக்கைகள்லாம் உண்மையிலேயே சிரிக்குவதான் வருது. ஏதோ ஒரு காமெடி பார்க்குற மாதிரி ஒரு வில்லன் கூட்டம் மாதிரி தான் இருக்காங்க. அதனால் அவர்களிடம் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்தவர்கள் அந்த 35% மக்கள் உறுதியாக உணரத் தொடங்கியிருப்பார்கள். அதனால் நம்ம ஒன்றும் அவங்கள பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க தான் இப்போ தொலைக்காட்சியில் டெய்லி விஜய் என்கிற சினிமா ஹீரோ இப்போ வில்லனா எப்படி ஆக்ட் பண்ணுறாருங்கிறத பார்க்குறாங்க. 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னாங்க. சரி, தர முடியல உங்களால். 3 சிலிண்டர் தரேன்னா அதுக்கு எதுக்கு ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? அப்படின்னா மனசுலேருந்து தரல. இப்போ தாலிக்கு தங்க திட்டம் அம்மா கொடுத்தாங்க. எல்லாமே தேசிய வங்கிகள்லேருந்து தான், தேசிய உடைமை ஸ்டேட் பேங்க் மாதிரி பேங்க்லேருந்து தான் தங்கம் வாங்கப்பட்டது. சமூக நலத்துறை ஊடம். ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சா? இப்போ டெண்டர் விட்டதுமே எவ்வளவு விமர்சனங்கள் வருது. தமிழ்நாட்டில் எத்தனையோ நகை கடைகள் இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு பதிவு பார்த்தேன், ஒரு விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர், எங்களுக்கெல்லாம் வேலை பாதிக்கப்படும், அந்த வேலையெல்லாம் எங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கு. அதே கேரளா ஜுவல்லரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மகளிர்லாம் பேருந்தில் இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஸ் டிரைவர் கண்டக்டர்லாம் எத்தனையோ இளைஞர்கள் படித்துட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. அரசு வேலைக்கு அவர்களெல்லாம் நியமிக்காம உத்தரப்பிரதேச கம்பெனி மூலம் ஒரு அவுட் சோர்சிங் மூலம் கண்டக்டர் டிரைவர் நியமிக்கிறேன்னு போட்டிருக்காங்க. இந்த மோதிரம், தங்க மோதிரம் திட்டத்துக்கு கேரளாவை சேர்ந்த ஜுவல்லர் வாங்குறாங்க. பேரு தான் தமிழக வெற்றி கழகம், ஆனால் செய்யறது எல்லாமே அது வேற வேலையா இருக்கு. ஏன்னா விஜய் வந்து அன்னைக்கு நம்ம பார்க்குறோமே, எல்லாம் ஊடகத்தில் வருது, அந்த ஜுவல்லரிக்கு இவர் வந்து பிராண்ட் அம்பாசடராக இருந்திருக்காரு, அது கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டில் எத்தனையோ தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் எத்தனையோ ஜுவல்லர்ஸ் இருக்காங்க, அவங்க கொடுத்துருக்கலாம். நேஷனலைஸ் பேங்க்ல தங்கத்தை வாங்கி நிறைய பேருக்கு அந்த பொற்கொள்ளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். என்ன நான் சொல்றது, ஏதோ எனக்கு ஒன்றும் அவங்கள பார்த்து பொறாமையோ எதுவும் கிடையாது. உங்களுக்கு தெரியும், யாரை பார்த்து எங்களுக்கு பொறாமையும் கிடையாது, யாரை பார்த்து எங்களுக்கு பகையும் கிடையாது. செயல்பாடே ரொம்ப கேலி கூத்தா இருக்கு அவர்களுடைய செயல்பாடு. இது உண்மையாவே தமிழ்நாடு திராவிட ஆட்சிகளில் எத்தனையோ குற்றச்சாட்டுகள் யார் சொல்லியிருந்தாலும் தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு சிறந்த மாநிலமா எல்லா துறைகளிலும், சுகாதாரத்துறையாக இருக்கட்டும், அடிப்படை வசதிகளாக இருக்கட்டும், கட்டுமானமாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும், மருத்துவத்துறையாக இருக்கட்டும், மற்ற மாநிலங்களை விட சிறந்த ஒரு இடத்துல தான் தமிழ்நாடு கடந்த அண்ணா அவர்கள் தொடங்கி இப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் பதவி விட்டு இறங்கிய வரைக்கும் எத்தனையோ ஊழல் குற்றச்சாட்டுகள், முறைகேடுகள் என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கும், எத்தனையோ ஊழல்கள் இருந்திருக்கும். ஆனால் வளர்ச்சி என்பதில் தமிழ்நாடு மேலே தான் போயிருந்திருக்கு. ஒரு உயர்ந்த இந்தியாவில் ஒரு முக்கியமான மாநிலமாக தமிழ்நாடு இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு அது எல்லா துறைகளிலும் பின்னடைவை நோக்கி செல்லுமோ? ஏன்னா ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தில் வந்த ஒரு ஆட்சினால தமிழ்நாடு, அது வந்து தமிழ்நாட்டின் நிலைமை
படுபாதத்துக்கு சென்று விடுமோ என்கிற அச்சம் தான் இருக்கு. ஏன்னா எதுலையுமே ஒரு திட்டமிடுதல் இல்லை. நேற்று சட்டமன்றத்தில் எதிர்கட்சியை சேர்ந்த திரு நமது PH பாண்டியன் அவர்களுடைய மனோஜ் பாண்டியன் அவர்கள் சரியான கேள்வி கேட்டார். தங்கத்தை உங்க ஹெல்த் மினிஸ்ட்ரியில எப்படி அது கொள்முதல் பண்றதுக்கு ஏதாவது சட்டத்தில் இடம் இருக்கா, அதை பார்த்துங்க, நீங்க அதை நீங்க லீகல் ஒப்பீடியெல்லாம் மறுபடியும் வாங்கிங்கிற சொல்ற அளவுக்கு தான் இவ்வளவு விமர்சனங்கள். அவர் எந்த நியமனம் செய்தாலும் ஆந்திரா கர்நாடகாக்காரங்கள டெல்லி ரெப்ரசன்டேட்டிவ், தான் கூடவே இருக்கிறவங்களுக்கு அரசு பதவி, ஜோசியருக்கு பதவி, அதை கேட்டால் கோச்சிக்கிறாங்க. ஸ்பீக்கர் சேர்ந்து கோச்சிக்கிறாரு. அவர் உதயநிதி ஸ்டாலின் அன்னைக்கு சட்டமன்றத்தில் இவர் இது மாதிரி மிரட்டுற தோணியில் பேசினார்ல முதலமைச்சர், அதெல்லாம் எடுக்க வச்சிடாதீங்கன்னா என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம்? நாங்கள் துப்பாக்கி வச்சிருக்க எடுக்க வச்சிடாதீங்கன்னு சொல்ல மாதிரி அது எப்போ எடுத்து எப்போ சுடணும்னு எனக்கு தெரியும் சொன்னா நீங்களாம் ஏற்றுக்குவீங்களா? அது மாதிரி தானே இருக்கு. என்னங்க நீங்கள் சொல்லுங்க, பெரியவர் சொல்லுங்க. அது மாதிரி பேசுறாரு அவர். அது கிடையாது கேட்கிற பஞ்சு டயலாக்லாம் சினிமாவில் பேசுறாரு. அதுக்கு சபாநாயகர் நீங்க சொல்லக்கூடாதுங்கிறார் யார்? JCD பிரபாகரன். இதுல என்ன ஒரு பெரிய காலத்தின் என்ன சொல்லுவாங்க அதுக்கு எனக்கு சொல்ல தெரியல கொடுமை. இந்த புரட்சி தலைவர் இதயதெய்வம் அம்மா அவர்கள் காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்தவங்கெல்லாம் இப்படி போய் அவர்கள் அந்த இயக்கத்திற்கும் திராவிட கட்சிகளுக்கு எதிராக மனசாட்சியே இல்லாமல் நடந்து கொள்வது உண்மையிலே வருத்தம். அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த பேச்சுங்கிறது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அவர் எந்த இயக்கத்தால இத்தனை செங்கோட்டையனா எல்லாரும் இல்லாட்டி அவர் தெரியுமா? அவர் ஊரை தாண்டி வெளியில இவ்வளவு தூரம் அவர் இருந்திருக்காருன்னா அந்த கட்சி மதிமுக அளவுக்கு பிறகு மதிமுக கூட்டணியில வச்சுட்டே பேசுறாரு. நிச்சயம் நடக்காது செங்கோட்டையன். நீங்கள் தான் வீழ்ச்சி அடைவீர்கள். புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கட்டிக்காக்கப்பட்ட இயக்கம் என்றைக்கும் வீழ்ச்சி அடையாது. நேற்றே கூட நான் புதிய தலைமுறை அது தொலைக்காட்சியில் ஒருத்தவங்க கேட்டாங்க, அதே பதில தான் சொன்னேன். நான் ஏற்கனவே அவங்க கூட தான் இருக்கேன். 2017 நான் அவங்க கூட இருந்தவன் தான். ஏன்னா அவர்கள் தான் ஏதோ காரணத்துக்காக அவர்கள் தான் வெளியேற்றினார்கள். வெளியேற்றினா போய் வீட்டில் படுக்க முடியாது. நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் அந்த இயக்கம் ஆரம்பித்து நாங்கள் அரசியல் இயக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக அந்த இயக்கம் செயல்பட்டு வருகிறது. நான் நேற்று சொன்னதான் இன்னைக்கு பதில். அதிமுகவையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் பிரித்து பார்க்க தேவையில்லை. எல்லாம் ரெண்டுமே அம்மாவின் தொண்டர்களால் வழிநடத்தப்படுகின்ற இயக்கம். நான் அவர்கள் கூட தான் இருக்கேன், இன்றைக்கு இருப்பேன். தொடர்ந்து அம்மாவின் கட்சி ஆட்சிக்கு வரணும், அம்மாவுடைய ஆட்சி வரணும் என்பதற்காக அவர்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த கண்டிஷன் என்று அவர்களுக்கு நான் அவர்களோடு நிற்கிறேன். இன்னொன்று, சகோதரர் வேலுமணி எனது நெருங்கிய நண்பர் தான், நீண்ட நாள் நண்பர் தான். அவர்களுக்கு எத்தனையோ மனக்குறைகள் இருக்கலாம், அவர்கள்ட்ட நியாயங்கள் இருக்கலாம். மீண்டும் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை வெளியில் சென்று விமர்சனமாக வைக்கும்போது அது அம்மாவின் தொண்டர்கள் அனைவரையுமே பாதிப்பை உருவாக்குகிறது, எல்லோருக்கும் வருத்தத்தை ஏற்படுகிறது. வெளியில் போய் பேசுறப்ப அது விமர்சனம் நம்மை பலவீனப்படுத்துகிறது. சரிதானே நான் சொல்றேன்? அதனால அது மாதிரி இல்லாம அவருக்கு துணை பொதுச்செயலாளர் பதவி தான் மறுபடியும் திரு EPS அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா அவர்களுக்கெல்லாம் மீண்டும் பதவி வேணும்னு என்று தாவைக்கால எழுதியிருக்காரு விஜயபாஸ்கர், நமது காமராஜ் எல்லாம் என்கிட்ட பேசினப்ப, நான் திரு EPS அவர்கிட்ட பேசினப்ப அவர் சொன்ன ஒன்று சரியாத பதிலாக சொன்னேன். நான் கொடுக்கக்கூடாதுங்கிறது கிடையாது. இவர்கள்லாம் இது மாதிரி தாவேக்காவுக்கு ஆதரவாக 25 பேர் போய் வாக்களித்து பல பேர் அவங்க கூட ஆதரவாளர் இருந்து பல மாவட்ட செயலர்கள் தோற்றவர்கள் ஏதோ காரணத்துக்காக போயிட்டாங்க. அந்த இடங்கள்லாம் நான் வேற ஆள்களை போட்டுட்டோம். இப்போ திருவாரூரில் கூட திரு RD மூர்த்தியை போட்டார். காமராஜ் அதுக்காக எனக்கு கொடுக்கணும்னு மொத்த கால நினைக்கல, அவர் கொடுத்த பதவியை ஏற்றுக்கிட்டு அவரோட பயணிக்கிறார். அது மாதிரி அவங்கள அமைதியாக நான் கொடுக்குறேன். ஏன்னா அங்கே ஒருத்தர் மாவட்ட செயலர் போட்டுட்டா இவங்க திரும்ப எடுத்தா அது கட்சியில் வெளியில் போன மாதிரி தானே இவங்க. இப்போ இங்கே கட்சியில் எங்கள் கட்சியிலேருந்து ஒருத்தர் வெளியில் போயிட்டு திரும்பி வரப்ப அவருக்கு பதவி கொடுக்குறப்ப இங்கே இருக்கிறவங்க வருத்தப்படுவாங்க. அது மாதிரி புதிதாக மாவட்ட செயலர்கள்லாம் நியமிக்கப்பட்டிருக்காங்க, ஒன்றிய செயலர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களை மாற்றி இவர்கள்ட்ட நான் கொடுத்தேன்னா அது சரியா வராது. அதனால கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கட்டும், நான் செய்யறேன்னு சொன்னார். எனக்கு என்னமோ அந்த பதில் சரியா இருந்துச்சு. நான் அதை விஜயபாஸ்கரிடம் சொன்னேன். அதே பதில தான் இன்றைக்கு நான் திரு வேலுமணி அவர்களுக்கும் சொல்கிறேன், CV சண்முகம் அவர்களுக்கும் சொல்லிருக்கிறேன். நத்தம் விஸ்வநாதெல்லாம் ரொம்ப சீனியர், அவருக்கு புரியும் நான் என்ன சொல்றேன். ஏன்னா என்னையும் நல்லா தெரியும், அவருக்கோ CV சண்முகத்துக்கோ வேலுமணிக்கோ என்னை பற்றி தெரியும். அவர்கள் இது போல வெளியில இருந்து விமர்சனம் செய்யும் போது அது அவர்களே அவர்கள்
வீழ்த்திக் கொள்வதாகத்தான் நான் பார்க்கிறேன். அது வருத்தம் அளிக்குது. அதனால அவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை தலைவராக பொதுச்செயலாளர் ஆக்கினார்கள். 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக இருந்து மீண்டும் ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்கிற எண்ணத்தில் எல்லோரும் உழைத்தார்கள். அது முடியவில்லை என்பது அவர் மீள தேர இழுத்து நடுரோட்டில் விட்டு போற மாதிரி அவர் தலையில போடுவது எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கு. அந்தந்த மாவட்டத்தில் எல்லோரும் கொடிகட்டி பறந்தார்கள். விஜயபாஸ்கர்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் அவர் சொல்வதுதான் திரு எடப்பாடி அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அது மாதிரி ஒவ்வொரு வெளியேறியவர்கள் குறை சொல்லவர்கள் சொன்னதை தான் அந்த மாவட்டத்தில் அவர் செய்திருக்கார். நான் ஏதோ எடப்பாடி அவர்களை கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறேன், அதில் ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்காதீங்க. அம்மாவுடைய கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் இன்றைக்கு அதன் தலைமையாக இருக்கின்ற அந்த கட்சியின் முகமாக இருக்கின்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆதரித்து அவரோடு சரியாக சென்றால்தான் அந்த கட்சி பலப்பட முடியும். அதை தான் நாங்கள் உள்ள தொண்டர்கள் விரும்புவார்கள். அது சகோதரர் வேலுமணிக்கும் புரியும், சிவிஎஸ்க்கும் தெரியும், நல்ல அனுபவஸ்தர்கள். அவர்கள் வெளியிலிருந்து அதை செய்யுங்கள், இவர்களுக்கு இதை கொடுத்தால்தான் வருவேன் என்று சொல்வது நம்ம இன்னும் பலவீனப்படுத்துவதாகத்தான் இருக்கிறேன். அதுபோல் செய்யாமல் அவர்கள் மீண்டும் அமைதியாக இருந்தாலே இதெல்லாம் சரியாகிவிடும் என்றுதான் என்னுடைய கருத்து. இவர் செங்கோட்டையில் எல்லார்ட்டையும் பேசுறாருல, அதனால 10 எம்எல்ஏ வந்துருவாங்க, சும்மா வருவாங்களாங்க? என்ன கன்சிடரேஷன், என்ன பேரம் அப்படிங்கிறது செங்கோட்டையன் சொல்றது தைரியம் இருந்தால் சொல்லுங்க.